பிரதர், எந்த வீட்டுல ஆம்பளைங்க சமைக்கிறாங்களோ அந்த வீட்டுல குபேரன் குப்புறப்படுத்திட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லுவானா? பெத்தவளுக்கு சமைச்சு போட்டா செத்தப்புற ஸ்வர்க்கம், கட்டினவளுக்கு சமைச்சு போட்டா வாழும்போதே ஸ்வர்க்கம். உள்ளங்கை சும்மா அரிக்குது அம்மா, அதுக்கு வைத்தியம் உண்டா? இருக்கு, பாத்திரம்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது, கொஞ்சம் கழுவி வச்சிரு. ஏங்க டீ போடவா? டீ நான் குடிக்க மாட்டேன்னு தெரியாதா? காப்பி போட்டு எடுத்துருவா. டீ போடவான்னு உங்களை கூப்பிட்டேன், வாங்க. ஏய், எங்க ஓடுற? விடுங்க, இந்த வீட்டுல எனக்கு நிம்மதியும் இல்ல, நிக்க நேரமும் இல்ல. என்னாச்சு? இந்த பாருங்க, முறுக்கு சுட்ட எண்ணெய ஒரு பாத்திரத்துல மாத்தும் போது கொஞ்சூண்டு ஊத்திருச்சு. அதுக்கு உங்க அம்மா என்னைய கத்துறாங்க. இந்த வீட்டுல கொஞ்சூண்டு எண்ணெயை ஊத்துறது கூட எனக்கு உரிமை இல்லையா? ஏய், என் பொண்டாட்டி நீ சம்பாதிக்கிற நானு. இந்த வீட்டுல என் பொண்டாட்டி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்துறது கூட உரிமை இல்லையா? உரிமை இருக்கு. எங்க அம்மா நான் பேசுறேன் விட. நீங்க தாங்க இந்த வீட்டுல என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இப்ப எங்க போற? ஒரு 2 மருந்து எடுத்துட்டு வந்துடுறேங்க. மருந்து எதுக்கு? நான் தான் சொன்னேன்ல, முறுக்கு சுட்ட எண்ணெயை ஒரு பாத்திரத்துல மாத்தும் போது உங்க அம்மா கால்ல கொஞ்சூண்டு ஊத்திருச்சு. அது உன் கூட 100 வருஷம் வாழணும். நான் அடிக்கிற தம்முக்கும் சரக்குக்கும் 40 தாண்டதே கஷ்டம். இல்லைன்னா இந்த 100 வருஷம் வாழ்றது. காதலிச்சது பாவம்மா, காதலுக்கே சாபம்மா, பச்சை தண்ணி பல்லுல படுல பட்டி. இப்ப எனக்கு யார் வேணும்னு கேட்டா, என் அப்பா வேணுமா, என் அம்மா வேணுமா, இந்த உலகத்துல உனக்கு யார் வேணுமான்னு கேட்டாலும் யாருமே வேண்டாம். இவனால 7 ஜென்மமும் என்கிட்ட கொடுங்க, புருஷனா வேண்டாம், என் குழந்தையா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிறல? பொண்டாட்டி வீட்டிலே இருந்தா ஹவுஸ் ஒய்ஃபா, புருஷன் வீட்டிலே இருந்தா தண்டசோரம். புருஷனாலே இழிச்சவாய் தான் போல. ஏங்க, நானு அவசரமா வெளியே போயிட்டு வரேன், வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகும். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு இன்னொரு 4 மணி நேரம் சேர்த்து இருந்துட்டு வா, அதுதான் எனக்கு வேணும். நான் கடைக்கே போகல. எனக்கு தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. அதாவது நாய இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன். ஒன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன்? வாயத்துறன்னு சொல்றா என்ன? வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் தானே ஆகுது தலைவா. உன் வாழ்க்கை வரலாறு பத்தி எனக்கு எப்படி தெரியும் தலைவா? நான் எடுத்து கொடுக்குறேன், அடிச்சு விடுறா ஆளக்கா. எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு, எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி. சுருளி. 18 வயசு வரைக்கும் கட்டவரல சூப்பிக்கிறதுனால, 18 வயசு வரல கட்டவரல சூப்பிக்கிட்டதுனால சூப்பி சுருளி சூப்பி சுருளின்னு செல்லமா கூப்பிட்டாங்க. சூப்பி சுருளின்னு செல்லமா கூப்பிட்டாங்க. எங்க தலைவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொதுமக்களா பார்த்து அதை நவீனப்படுத்தி சூப்பர் சுருளின்னு அதை விட செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் சுருளி அதை விட செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க தலைவர் அதை பெருந்தன்மையோட ஏத்துக்கிட்டாரு. இதாங்க நடந்த உண்மை. இதாண்டா நாய. கோச்சுக்கிறாதீங்க. என் தாய எங்க அம்மா அப்பவே சொல்லுச்சு, இவளை கல்யாணம் மூக்காதரான்னு. நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? எங்கோட இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்குது. நீ எங்க இருக்கணுமோ அங்கே போயிரு. கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நான் இருந்த சுதந்திரம் என்ன, இப்ப படுற கஷ்டம் என்ன? சங்கடங்கிற வார்த்தைக்கே வாழ்க்கையில் அர்த்தம் தெரியாம இருந்தனா இப்ப எவ்வளவு கவலைப்பட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன். நீங்களே சொல்லுங்க, 100 ரூபாய் ரிமோட் ஒர்க் ஆகலன்னா இப்படி தட்டி அப்படி தட்டி நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறோம். 1,00,000 ரூபாய் கொடுத்து இவரை வாங்கியிருக்கேன். என் பேச்ச கேட்கலன்னா ஒரு அடி அடிச்சா தப்பா? கல்ட்டி அடி பண்டி உசுர கல்ட்டி கொடு பண்டி, நீ இப்ப சொல்லு 100 பேரை சொல்லிட்டு அடி பண்ணி. நேத்து பாத்ரூம்ல குளிக்கும் போது இத்தனி கோண்டு தவளையை பார்த்துட்டு இடுப்புல துண்டு இல்லாதது கூட தெரியாம தலைவரிக்க ஓடி வந்த ஆளு தானே நீங்க? கழுத்தி அடிக்கிறாங்க.
ஐயோ அம்மா, வலி தாங்க முடியலையே. ஏமா என்னாச்சு? அண்ணே, நாய் கடிச்சு வச்சிருச்சுனே. நாய் கடிச்சிருச்சா? ஏங்க உங்க ஒய்ஃப நாய் கடிச்சிருச்சு, அந்த நாய் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்களா? அந்த நாயை நான் சும்மா விட்டுருவேனா? சும்மா விட்டுருவேனான்ற? நம்ம மேல வச்சிருக்கிற அன்புல நாயவே கடிச்சு வச்சாலும் கடிச்சு வச்சிருப்பாரு. அப்ப அந்த நாயை என்னதானே பண்ணீங்க? அந்த நாய்க்கு வயிறு முட்டை பிரியாணி வாங்கி போட்டுனே. அடிக்கடி நம்ம தெருப்புக்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஏன் பேபி, புருஷனை விட பொண்டாட்டிங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஹெல்த்தியா ரொம்ப வருஷமா உயிர் வாழ்றாங்க, அது எப்படி? ஏன்னா பொண்டாட்டிங்களுக்கு பொண்டாட்டி இல்லைல்ல, அதனாலதான். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்னம்மா? நான் மரண படுக்கையில இருக்கேன். என்னை காப்பாத்துறதுக்கு கடவுள் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. உங்க எக்ஸுக்கு நீங்க தாலி கட்டினா மட்டும்தான் உங்க ஒய்ஃபை நீங்க காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு. அப்ப அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பதில் சொன்னாலும் அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிப்பாளே. இப்ப என்னத்த சொல்றது? நீ மரணப்படுக்கையில இருக்கும்போது உன்னைய நான் பிரேக்கப் பண்ணிடுவேன். அப்ப நீ எனக்கு எக்ஸ் ஆயிருவ. உடனே உனக்கு நான் திரும்ப தாலி கட்டிடுவேனே. நான் மரண படுக்கையில இருக்கும்போது கூட நீங்க என்ன பிரேக்கப் பண்ணுவீங்களா? உங்களுக்கு என் மேல இருக்க பாசம் அவ்வளவுதானா? மஞ்சளா இருக்க எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சா வெள்ளையா சாறு வருது. அதுவே வெள்ளையா இருக்கிற முட்டையை உடைச்சா மஞ்சளா கருவு வருது. அது போலதான் வாழ்க்கையும். நாம் ஒன்று நினைச்சு கல்யாணம் பண்ணுவோம், ஆனா நமக்கு அமையறது என்னவோ. கல்யாணம் ஆயிடுச்சா? தெரியாம ஒரு நட ஆயிடுச்சுங்க. லவ் பண்ணா பண்ணுவீங்களா? லவ் பண்ணுவேன், ஆனா என் மனைவிக்கு தெரிஞ்சா என்னை உயிரோட சமாதி ஆக்கிடுவாள. உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன். சொல்லுமா. ஏங்க, நாமளும் கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், வாழ்க்கையில முன்னேறோம். பக்கத்து வீட்டுக்கார அக்கா புதுசா எதுவும் வாங்கிட்டு வந்து உன்கிட்ட காமிச்சாங்களா? நாம் வெல்லலாம், வான் வீதியில் கால்